மரக்கால் கருப்பு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. மரக்கால் கருப்புங்கிறது என்ன, அது மரப்பச்சியில் வச்சிருக்கீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மரக்கால் கருப்புங்கிறது முன்னொரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தால அந்த தெய்வம் வந்து மரக்கால வந்து குடியேறிட்டதா சொல்றாங்க. அந்த காலகட்டங்கள்ல, அதாவது இந்த ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையில இருக்கும் பல்லாரி தேசத்துல அந்த கருப்பு வந்து அந்த காலத்துல வந்து மன்னர்கள் இருக்கட்டும், பெரிய செல்வந்தர்கள் தொழிலுக்காக ஒரு தொழில் வசியத்துக்காக பயன்படுத்தினாங்க. அது வந்து ஒரு சைவமான தெய்வம் தான். அது குறிப்புகள் நம்மகிட்ட இருக்கு. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள்ல நம்ம மரப்பாச்சி பொம்மைகள் தான் தெய்வத்தை இறக்கி 9 நாள் பூஜை செஞ்சு 9 நவ தெய்வங்களையும் ஒவ்வொரு தெய்வங்கள், அதாவது அவுகுரசமான தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதாவது கவு வாங்கக்கூடிய கருப்பசாமி, மதுரை வரைய முனியாண்டி, முனிப்பசாமி, மாடசாமி, சன்னியாசி, லாட சன்னியாசி, இத்தனை தெய்வங்களுக்கு பலி கொடுத்து அந்த கடைசி நாள்ல அது உருவேற்றி அந்த யார் நம்மகிட்ட கேட்கறாங்களோ தொழில் நஷ்டமாகுது, சரியா பணம் ஒரு அமையல, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மரக்கால் கருப்பு பயன்படும். இந்த மரக்கால் கருப்பு தினமும் வைத்து ஒரு மண்டலம் விடாம பூஜை பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு வந்து தொழில் மேம்படும், கடன் பிரச்சனை குறையும். அதாவது உடனே எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படின்னு நினைச்சு எல்லாமே போய் பணம் கொடுக்குறாங்க, பண்றாங்க. இது கொஞ்சம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது தினமும் பூஜை சரியான முறையில் சைவ பூஜை தான். இதுக்கு ரொம்ப பிடிச்சது அக்கார் அடிசல், வெண்பொங்கல், சைவம் சம்பந்தப்பட்ட காய்கறிகள் என்னன்னா பயன்படுத்தலாம். சைவம் சம்பந்தப்பட்டதான் பிடிக்கும். அது வந்து காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை மந்திரங்களை கொடுப்பேன். அதை படிச்சு அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு மண்டலத்துல சித்தி அடைஞ்சிரும். அதுக்குள்ள அவங்க கேட்டதெல்லாம் அவங்க தெய்வம் பண்ண ஆரம்பிக்கும். கனவில் குழந்தை ரூபத்துல வரும், ஒரு பெண் குழந்தை ரூபத்துல வரும். நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். இது யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க? எந்த மாதிரி இது எந்த வாங்கிட்டு போறாங்கன்னா நிறைய வந்து கடையில வச்சிருக்கிறவங்க, நிறைய வந்து கம்பெனி வச்சிருக்கேன், இந்த பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி முறையில செஞ்சு கொடுக்குறேன். இப்ப இது இல்லாம ஜாலக்கால் இருக்கு, அது நம்ம வந்து சபையில கொண்டு வைக்க முடியாது. ஜாலக்கால் வேணும் அப்படின்னா ஜாலக்கால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஏக்கர் கணக்கில் கம்பெனி வச்சிருக்காங்க, நான் பெரிய பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அது ஜாலக்கால் வந்து உபாசனை எடுத்து ஜாலக்கால் தெய்வத்தை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு வருவோம். அது பவர் வேற. அது வந்து உருவத்தை காட்ட முடியாது, சிலையாவ செதுக்க முடியாது. கேட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை ஒரு சிலை மீது இறக்கி நாங்க கொடுப்போம். ஆமா, அது வந்து ஜாலக்கால். அது வேற விதம். அந்த தெய்வம் நிர்வாண குளத்துல இருக்கும். அது வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கும். அந்த தெய்வம் வந்து ஏன்னா பெரிய பெரிய லேண்ட்மார்க், அதாவது பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கு தோட்டம் தனியா அப்படி அதுக்குள்ள பயன்படும். அது தனியா போய் வச்சுக்கணும். இப்ப நம்ம காவலத்தை வைக்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தனியா போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சிடணும். இது நம்ம வீட்டுல வைக்கலாம். மரக்கால் கருப்பு சைவம், இது குழந்தை, இது வீட்டுல வச்சு வழிபடலாம். ஜாலக்கால் வந்து அது ஆக்ரோஷமான தெய்வம், அது வந்து அசைவம், அது வீட்டுல வைக்க முடியாது. பெரிய பெரிய காடுகள் அல்லது தோட்டங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் பயன்படுத்தலாம். அது சாதாரண கடைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் தாராளமா பயன்படுத்தலாம். இந்த மரக்காலுக்கு ஜாலக்கால் பயன்படுத்த முடியாது. சாதாரண கடையிலயோ அல்லது சாதாரண வீட்லயே பயன்படுத்தி வந்து வீட்டுல வைக்கலாம். மரக்காலுக்கு தாராளம் வீட்டுல வைக்கலாம். பெண்கள் வழிபடலாம், ஒண்ணும் செய்யாது. பெண்கள் வழிபடலாம். அவங்க வீட்டுக்கு விளக்காக இன்னாலும் தாராளமா வந்து ஒண்ணும் பண்ணாது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திருத்தம் மட்டும் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு விளக்கான நாள் கூட இந்த தெய்வம் மாதிரி வந்தா வரலாம், போலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு கூட வரலாம், போலாம். அதாவது கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு முன்னாடி வரக்கூடாது. அது ஆகாது. அது குழந்தை இல்லையா, அதுக்கு ஆகாது, அதுக்கு பிடிக்காது. அது வந்து விலகிடும். அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். இது வந்து நல்லபடியா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு தான் போறாங்க. நிறைய தொழில் பண்றவங்க நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு தான் போறாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. இது மந்திர உச்சாரணங்கள் மற்ற விஷயங்கள் மந்திரங்கள் எல்லாம் வந்து நான் வந்து அவங்க கேட்கும்போது சொல்லுவோம், கொடுப்போம். அது ரகசியம், அதெல்லாம் வந்து நம்ம மீடியா சொல்லக்கூடாது. அப்படியே இந்த கொங்கு சிமிலிமை இருக்கு இல்லைங்களா, அதை பத்தின சில விளக்கங்கள் கொடுத்துட்டீங்கன்னா. இது வந்து கொம்பு சிமிலிமை. இது வந்து தொழில் முடக்கத்துக்கும் நல்லா பெரிய தொழில் வளம் நல்லா கொடுக்கணும், இந்த தொழில மேல வரணும் அப்படிங்கிறவங்க வந்து அரசியல்வாதிகள், அரசியல் நல்லா வேலை வரணும், கலைத்துறையில் நல்லா விழிக்கணும், ஒரு புதிய இடத்துக்கள்ல நல்லா நான் தான் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மைய பயன்படுத்துவாங்க. இது கும்பி சிம்பிளிமை நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இது முதல்ல நான் தான் பழங்கால தொட்டு இருக்கு. இது முதல்ல நான் தான் உருவாக்கி பண்ணிட்டு இருக்கேன். உருவாக்கி பண்ணிட்டு இருக்கோம். இது ஆர்டர் கொடுத்தா நம்ம பண்ணி கொடுப்போம், யாருக்கான செய்யும். இது கலைத்துறை உள்ளவங்க ரொம்ப பயன்படும். கலைத்துறை, அரசியல் துறையில் ரொம்ப பயன்படும். ஒரு இதோட நல்லா வளர்ந்துருவாங்க.
சரி, இது வந்து கொம்புலதான் வைக்கணும், மாத்தி இதுல வைக்க கூடாது. இதெல்லாம் மாட்டு கொம்புலதான் இருக்கும். அப்படின்னா தான் இது பவர் இல்லாம அப்படியே வேலை செய்யும். இதோட வாடகை பாருங்க, வித்தியாசமா இருக்கா, ஒரிஜினல் அப்படியே உயிரோட்டமா இருக்கும். சரியா? ஆமாங்க, ஒரு மாதிரியான அப்படியே உயிரோட்டம் அப்படியே இருக்கும். இதோடைய பூஜை விளக்கங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல, இது வந்து பூஜை நான் வந்து இப்ப இதை செய்யறதுக்கு எல்லாம் மொத்தம் சேர்த்து ஒரு 9 நாள் ஆகும். 9 நாட்கள். ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் துணை கூப்பிடுவேன். நான் ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஐயா உருவாக்குறேன் அப்படின்னா, ஒரு செயல் செய்யறேன்னா எனக்கு என்ன ஏன் இருக்கிற என்ன கூட இருக்கிற குலதெய்வங்கள், பக்கத்து உதவி இருக்கிறது அத்தனை முனிகளும் தெய்வங்களும் அழைப்பேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து சிறப்பா பூஜை செஞ்சுதான் இதை ஒரு உருவேத்துவேன். அது என்னோட ஸ்பெஷல். ஏன்னா நமக்கு வந்து உதவி செய்யறாங்க நம்ம தெய்வம், முதல்ல அவங்க மதிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு படையில போட்டு அவங்க பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி கடைசி நாள் தான் செஞ்சு முடிப்போம். இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மருந்து அரைக்கும் பொழுதும் அந்த பூஜை பண்ணி தான் இதை இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியும்? இல்ல, அப்படி அது வந்து அரைக்கிறது அவசியம் எல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம். அது நீங்க அந்த கான்செப்ட் உள்ள வர வேண்டாம். அரைக்கிறது அவசியம் எப்படிங்கிறது, அது என்ன பொருள் சேர்க்கறது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லவும் கூடாது. அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அது வந்து என்ன சொன்னா அது படிக்காம போயிருக்காங்க எங்களுக்கு. ஏன்னா அது வந்து யாரு வேணும் பயன்படுத்தலாம், ஆனாலும் பெண்களாகட்டும். புருவ மத்தியில இந்த விரலை எடுத்து இந்த புருவ மத்தியில இப்படி தடவிட்டா கொஞ்சமா எடுத்து இப்படி தரவனா போதும். அதெல்லாம் ஒண்ணும் நிறைய பேர் வந்து என்னன்னா மை வச்சிருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி, அது அப்படி இருக்கு நினைக்கிறவங்க வந்து மேல சந்தனம் வச்சுக்கலாம், இல்ல திருநீர் மேல அப்ளை பண்ணிக்கலாம். அது அவங்களோட விருப்பம். சரி, தெரியக்கூடாது நினைச்சாங்கன்னா மேல சந்தனமோ திருநீரோ இப்படி தெரியாம வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். மரக்கால் கருப்பு, இந்த கொம்பு சிமிலிமை, மத்த விஷயம் இதெல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்கயா. இது தவிர்த்து வேற என்ன உங்ககிட்ட சிறப்பு இருக்கு மக்களுக்கு பயனடைகிற மாதிரி? வேற என்னெல்லாம் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க, வேற எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெளிவாக அறிவியல் ரீதியாக நான் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விஷயம் நம்மகிட்ட இருக்கு. அது தொழில் முடக்கத்துக்கும் சரி, தொழில் நல்லா ஓடுறது சரியாகணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைமுறைகளும் இருக்கு. நம்ம வந்து இது மாதிரி தெய்வங்களை வச்சு வழிபாடு, இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வச்சு வழிபாடு, அந்த முறைகள் நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரிவு, காதல் விஷயம், அதுக்கு நம்மள்ட்ட வந்து சிறப்பான பூஜை முறைகளும் அதுக்கு மருந்துகளும் நம்மள்ட்ட கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கலைத்துறையில வளர்ந்து வரவங்களுக்கு, அரசியல் துறையில வளர்ந்து வரவங்களுக்கு அதுக்கு நம்மள்ட்ட மை இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்கேயுமே கிடைக்காத வந்து வசிய மஞ்சள், ஆகர்ஷண வசிய மஞ்சள் நம்மள்ட்ட கிடைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நம்ம தெய்வத்துறை என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இந்த துஷ்ட சக்திகள் விலகுதல் சீக்கிரம் உடனே சரியாகும். உடம்புல ஏதாவது துஷ்ட சக்தியில இருக்கு அப்படின்னா உடனே சரியாகும். கழிப்புகள் கழிப்போம். இந்த பிரச்சனை வந்தா வந்தாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடத்துல சரியாக அந்த வெளியே போவாங்க. 5 நிமிஷத்துல சரி பண்ணிடலாம். சரி, அப்பயே ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். சரி, அந்த அளவுக்கு வந்து ஒரு தெய்வ ஆற்றலோட பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜாலக்கால் கருப்பு, மரக்கால் கருப்பு, இது இல்லாம இன்னும் நான் சொல்றது என்னன்னா, உருவகங்களா நீங்க பண்ணி கொடுக்கறது என்னென்ன? அதாவது தாயத்து அந்த மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பண்ற மாதிரியோ இன்னும் வேற என்ன பண்றீங்க? தாயத்து போடலாம். தாயத்துங்கிறது வந்து பெரும்பாலும் கண் திருஷ்டி, ஓம்பளிப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள் அண்டாம இருக்கிறதுக்காக தாயத்து போடலாம். அப்ப வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவுக்காக தாயத்து எல்லாம் இருக்கு. அதுக்கு சில காலகட்டங்கள் இருக்கு. பெரிய பெரிய வேலைங்கிறப்ப தாயத்து பயன்படாது. அதாவது எனக்கு பெரிய பாதிப்புகள் இருக்குன்னா தாயத்து பயன்படாது, வேலை செய்யாது. நம்ம பணத்துக்காக போய் சொல்லக்கூடாது, அது வேலை செய்யாது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம அந்த மாதிரி இதுக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தெய்வம் வச்சு மை வச்சு பண்ணுவோம். இது ஒரு சாதாரண பிரச்சனை, கண் திருஷ்டி, ஓமளிப்பு, இல்ல வந்து எனக்கு வந்து இந்த உடலில் சரியில்லாம இருக்க மாட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா தாயத்து கொடுத்தா போதும். நம்ம இந்த துர்தேவதைகள், ஜின்னோ யட்சினியோ குட்டி சாத்தானோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஆனா நம்மளுடைய குலதெய்வங்களை வச்சு, முன்னோர்களுடைய வழிபாட்டை வச்சுதான் நம்ம பண்றோம் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு இதுல பாதிப்பு இருக்கு, எனக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இதுல பாதிப்பு இருக்கு, எனக்கு இதை வந்து நீக்கி கொடுக்க முடியுமா, குட்டிச்சாத்தான்ல இருந்து விடுதலை பண்ணி தர முடியுமான்னு கேட்டா நீங்க அதை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அது நீக்கி தருவேன். கண்டிப்பா. அதனால பாதிப்புல உள்ளவன் தானம் வரலாம், அவங்களுக்கு உடனே சரி செஞ்சு கொடுப்பேன். ஆனால்
அது யாருக்கும் நான் செய்யறதில்ல கொடுக்கறது இல்ல. ஆனா சரி பண்ணி கொடுப்பேன். அதனால பாதிப்பு ஏற்பட்ட நபர்கள் நம்மகிட்ட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது பண்ணி கொடுப்பேன், அதை நீக்கி கொடுப்பேன். நம்ம அதாவது வைக்கிறது இல்ல, பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்வை சரி பண்ணி கொடுப்போம். ஆமா, அது சரி பண்ணி அப்படிதான். ஆமா, நல்லது ஐயா. மக்களுக்கு நன்மை பயன்படக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் இருக்கிறது. என்ன வந்து சிலை வழிபாடு கிடையாது, பெரிய படங்களை வைத்து வழிபாடு கிடையாது. இது மட்டும் தான் என்னோட தாத்தா முன்னோர்களை அவங்களோட வேட்டியை வச்சு அந்த ஆத்மாக்களை இறக்கி வச்சுதான் பண்றேன். எத்தனை தலைமுறையா நீங்க இது கணக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 தலைமுறை 14 தலைமுறை வரும். அந்த தலைமுறை முன்னொரு காலத்துல பரம்பரையா வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். யாருமே இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ண மாட்டீங்க, பண்ணதில்லை. கோயில் எங்கள்கிட்ட கோயில் இருக்கு, எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. நாங்க குலதெய்வம் வீரப்பூர் மகாமுனி கோயில் இருக்கு எங்கள்கிட்ட, வந்து எல்லாமே இருக்கு. ஆனா அது கோயில் போறோம் அப்படின்னா கோயில் வழிபாடோட முடிச்சுட்டு வந்துருவோம். இது இப்ப நான் பூஜை பண்றேன்னா மகாமுனி அப்படியே கூப்பிடுவேன். ஆனா அவரோட சிலையை வைக்க மாட்டேன், அவரோட படத்தை வைக்க மாட்டேன். ஏன் என்னோட இடத்த என்னோட பூஜை அறையில என்னோட முன்னோர்களுக்கு தான் முதல் உரிமை. எனக்கு வழிகாட்டுறது அவங்க தான், அவங்களோட வழித்தோன்றல் நானு. அப்படிங்கிறப்ப அவங்க வழியை நான் போயிட்டு இருக்கேன். இதை மாற்றி அமைக்கிறதோ, எனக்கு யாரும் குருநாதர் அல்ல, எனக்கு யாரும் தீட்சி கொடுத்தது கிடையாது, யார்ட்டையும் வாங்க போனது இல்ல. என்னோட முன்னோர்களே எனக்கு கொடுத்துருக்காங்க. பரம்பரையா அப்பா தாத்தா அப்புறம் கொடுத்தாரு, அப்பா எனக்கு கொடுத்தாரு. இப்படி நான் வழி வழியா வந்து நாங்க வந்து வம்சாவளி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யாருக்கிட்டையும் போய் எனக்கு உபாசனை கொடுங்க, எனக்கு காளி உபாசனை கொடுங்க, எனக்கு வந்து சாத்திர உபாசனை கொடுங்க யாருக்கும் கேட்டதில்லை, எதையும் எடுத்தது இல்லை. எந்த ஆன்மீகம் இந்த வழி தேடி போனதில்லை. ஆனா பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்வு செய்யறதுக்கான பிரச்சனை வர்றாங்களா சரி பண்ணி கொடுப்போம்.